சோனா குருவி தன்னோட வீட்டு வாசல்ல அடுப்புல ஒரு வானலை வச்சு கேசரி கிண்டிக்கிட்டு இருந்தது. சோனா குருவி கிண்டிக்கிட்டு இருந்த கேசரியோட வாசனை காத்துல கடந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போச்சு. கழுஜி, கேசரியோட வாசம் காத்துல சும்மா கம கமன்னு வருது. சீக்கிரம் போய் யார் வீட்டுல கேசரி கிண்டுறாங்கன்னு பாத்துட்டு வாங்க. நான் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போய் நமக்கு சாப்பிட கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். கோரி, நேத்து சோனா குருவி 1 கிலோ சர்க்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அநேகமா இது சோனா குருவியோட வேலையா தான் இருக்கும். நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்க முடியல. வாசம் மூக்க தொலைக்குது. இன்னைக்கு சாயங்காலம் புறாவோட குடும்பத்தையும் ரீட்டா கிளியோட குடும்பத்தையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்க. அவங்களுக்கு பரிமாறதான் கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்க. சோனா, நீ செய்யறது அநியாயம். எங்களோட குடும்பம் கூட இந்த காட்டுல தானே இருக்கு. விருந்துக்கு ஏன் எங்களை கூப்பிடல? காலண்ணா, ஒரு தடவை நான் கிச்சடி செஞ்சு விருந்து வச்சப்ப உங்களையும் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் கோரியாக்காவும் என்ன பண்ணீங்க? நாங்க எல்லாம் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து இருந்த கிச்சடி எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை எந்த விருந்துக்கும் கூப்பிடக்கூடாதுன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவமானம், ரொம்ப அவமானம். சோனா, என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. என்ன மட்டும் அவமானப்படுத்தி இருந்தா கூட தாங்கிப்பேன். என்னோட குடும்பத்தையே அவமானப்படுத்திட்ட. இப்படி கோவப்பட்டு கத்தன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல பியூட்டி நதியில இருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்தது. அம்மா, எனக்கு இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? எந்த வேலையும் இல்ல பியூட்டி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. கோரி, சோனா குருவி தன்னோட வீட்டுல புறாவோட குடும்பத்துக்கும் ரீட்டா கிளியோட குடும்பத்துக்கும் விருந்து வைக்கிறதுக்காக கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த குடும்பங்கள் இருக்கிறது மட்டும்தான் சோனாவுக்கு கண்ணுல படுதா? நம்ம குடும்பம் ஒண்ணு இருக்கிறது தெரியலையா? கோரி, நானும் வெக்கத்தை விட்டு அதையும் கேட்டுட்டேன். ஆனா போன தடவை நாம சோனா குருவியோட வீட்டுக்கு விருந்துக்கு போனப்ப அது வீட்டுல கிச்சடிய திருடி தின்னத சோனா குருவி இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு. அந்த புறா குடும்பமும் ரீட்டா கிளி குடும்பமும் கேசரி சாப்பிடும் போது என்னால எப்படி கழுஜி காஞ்சி போன தானியங்களை சாப்பிட முடியும்? நடக்க விட மாட்டேன். இப்படி ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் நேரா ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. என்ன கோரி, இந்த பக்கம் எங்க போயிட்டு வர? நான் இப்பதான் சோனா குருவி வீட்டுல இருந்து வாரேன். ரீட்டா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லு கோரி, நீ எது சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். அது வேற ஒன்றும் இல்ல. இனிமே நீ சோனா குருவி வீட்டுல போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்காத. நீ கேட்ட உடனே அது உனக்கு சாப்பிட கொடுக்குதுதான். இருந்தாலும் இப்படி உனக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட ரொம்பவும் கேவலமா பேசுது. அடப்பாவி, அப்படியா சொல்லுச்சு? இங்க பாரு கோரி, இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு சாப்பிட வேணும்னு நான் போய் கேட்டதே கிடையாது. அதுவாதான் எங்களை கூப்பிட்டு வீட்டுல சாப்பிட வைக்கும். இங்க பாரு ரீட்டா, சோனா குருவி வீட்டுக்கு அது கூப்பிட்டு போறியோ இல்ல நீயா போறியோ, இப்ப அது பிரச்சனை இல்ல. நீ சோனா குருவி வீட்டுல போய் சாப்பிட்றது தான் இப்ப பிரச்சனையே. நீ அங்க போய் சாப்பிடலன்னு வச்சுக்க, அது உன்னை பத்தி இப்படி பேச முடியுமா? இங்க பாரு கோரி, நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு அலையிறவ கிடையாது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இன்னைக்கு கூட உங்க வீட்டுல விருந்துன்னு எங்களை குடும்பத்தோட கூப்பிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் சோனா குருவி வீட்டு வாசல நான் மிதிக்கவே மாட்டேன். சரி ரீட்டா, நான் உணவு தேட கிளம்புறேன். சோனா குருவி உன்னை பத்தி இப்படியெல்லாம் சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் படபடப்பா வந்துருச்சு. அதனாலதான் உடனே உங்ககிட்ட வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரிக்காகவும் போனப்ப புறா தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தது. புறா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? முதல்ல அது என்னன்னு சொல்லு. அதை கேக்குறதா வேண்டாமான்னு நான் அப்புறம் முடிவு பண்றேன். இங்க பாரு புறா, இன்னைக்கு நீ சோனா குருவி வீட்டுக்கு விருந்துக்கு போறியா? ஆமா, போறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? தயவு செய்து கோவப்படாம நான் சொல்றதை கேளு. நான் இப்ப சோனா குருவி வீட்டுல இருந்து தான் வரேன். இந்த காட்டுலயே விருந்துன்னு சொன்ன உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு குடும்பத்தோட சோனா குருவி வீட்டு வாசல்ல போய் நிக்கிற குடும்பம் உன்னோட குடும்பம் தானா? கோரி, புறா, தயவு செய்து கோவப்படாத. இத நான் சொல்லல, சோனா குருவி தான் சொல்லுச்சு. இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. சோனா குருவி இப்படி சொல்லிருக்காது. புறா, நீ ரொம்பவும் அப்பாவியா இருக்க. சோனா குருவி இதை என்கிட்ட சொல்லலனா நீ அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு போறது எனக்கு எப்படி தெரியும்? கோரிக்காக இப்படி சொன்ன உடனே புறாவும் யோசிக்க ஆரம்பிச்சது.
புறா, நான் ஒன்னும் சோனா குருவி விருந்துக்கு உன்னை கூப்பிட்டா போக வேண்டான்னு சொல்லல. அது 4 தடவை விருந்துக்கு கூப்பிட்டா நீ 2 தடவை மட்டும் போ. நீ 4 தடவையும் அங்க போய் நிக்கிறதாலதான் அது உன்னை பத்தி இப்படி கேவலமா பேசுது. கோரி, நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. 2 தடவைன்னு இல்ல, இதுக்கப்புறம் நான் சோனா குருவி வீட்டுக்கு போகவே மாட்டேன். வலிய வந்து விருந்துக்கு கூப்பிடுறது, அப்புறம் மத்த பறவைகள் கிட்ட எங்களை பத்தி இப்படி கேவலமா பேசுறது, இப்படி ஒரு நட்பு எனக்கு தேவையே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், சோனா குருவி இதையெல்லாம் சொல்றப்ப ரீட்டா கிளி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை பார்க்க எனக்கு வயித்தெரிச்சலா இருந்தது. வரட்டும், அந்த ரீட்டா கிளி எப்படியும் என்கிட்ட எதுக்காகவாது வரும். அப்படி வர்றப்ப ஓங்கி 2 அறை விட்டாதான் நான் யாருன்னு அதுக்கு தெரிய வரும். இப்படி புறா கிட்ட வந்து சோனா குருவி சொல்லாததையெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்ன கோரிக்காகும் பிறகு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி கேசரி தயார் பண்ணி தன்னுடைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. பியூட்டி, புறாணனும் ரீட்டாக்கிலையும் இந்நேரம் குடும்பத்தோட இங்க வந்திருப்பாங்க. என்னன்னு தெரியல, இன்னும் வரல. நீ போய் அவங்கள பார்த்து அழைச்சிட்டு வா. அம்மா இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போன பியூட்டி வழியில ஒரு இடத்துல ரீட்டா கிளி கொய்யாப்பழம் சாப்பிட்றத பார்த்துட்டு அங்க போச்சு. ரீட்டா ஆண்டி, நீங்க என்ன இங்க உட்கார்ந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்காக வீட்ல கேசரி பண்ணி வச்சுக்கிட்டு காத்திருக்காங்க. உங்க அம்மா செஞ்ச கேசரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா உங்களை உடனே அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. இங்க பாரு பியூட்டி, உங்க அம்மா கிட்ட போய் ரீட்டா ஆண்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டாங்க, அதனால அவங்களுக்கு பசி இல்லைன்னு சொல்லு. ரீட்டா கிளி இப்படி சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாத பியூட்டி பிறகு அங்கிருந்து புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா அங்கிள், உங்க எல்லாரையும் அம்மா கையோட அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா கேசரி தயார் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு ஒன்னும் உங்க அம்மா செஞ்ச கேசரி தேவையில்லை. உங்க அம்மா கிட்ட போய் விருந்துங்கிற பேரை கேட்டதும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லு. புறாவோட மனசுல உள்ள கோபம் தெரியாத பியூட்டி சின்ன பிள்ளைத்தனமா இப்படி பேச ஆரம்பிச்சது. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? போன தடவை எங்க அம்மா கேசரி செஞ்சப்ப வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வைன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? பியூட்டி இப்படி கேட்ட உடனே புறாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. போ இங்க இருந்து. இன்னும் ஒரு தடவை ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். திடீர்னு புறா இப்படி கோவமா பேசினதும் பயந்து போன பியூட்டி பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அம்மா, ரீட்டாண்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், எனக்கு கேசரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. புறா அங்கிளை போய் கூப்பிட்ட உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வரமாட்டாங்க. இவங்க இப்படி பேச என்ன காரணம்னு தெரியலையே. காலையில கூட நல்லா தானே இருந்தாங்க. வீட்டுக்கு போன கோரிக்காகோ நடந்தது எல்லாத்தையும் தன்னோட கணவர் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலுஜி, இன்னைக்கு சோனா குருவியோட வீட்டு விருந்து வேற யாருக்கும் கிடையாது, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். கோரி, நடந்த விஷயம் எல்லாம் சோனா குருவிக்கு தெரிய வந்துருச்சுன்னா இது பெரிய சிக்கலாயிடும். அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. இப்ப நீங்க என் கூட வரப்போறீங்களா இல்லையா? சோனா, நான் புறாவை பார்க்கறதுக்காக அது வீட்டுக்கு போனேன். அது வீட்டுல இல்ல. சரி, உன்னை பார்க்க இங்க வந்திருக்கோன்னு நினைச்சு இங்க வந்தா புறாவை இங்கேயும் காணோம். கோரியக்கா, நான் புறாவையும் ரீட்டா கிளியையும் இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேருமே வரல. இங்க பாரு சோனா, நீ தான் அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஆனா அவங்க உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. உன் மேல பாசம் வச்சு அந்த பாசத்துக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கறது நானும் கோரியும் மட்டும்தான். அம்மா, வீட்டுக்கு வராத உங்க நண்பர்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்திருக்க கால அங்கிளுக்கும் கோரி ஆண்டிக்கும் அந்த கேசரியை எடுத்து கொடுங்க. பிறகு சோனா குருவி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ்ல கேசரி எடுத்து காங்கல் கிட்ட கொடுத்துச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போனவங்க அவசரமா அந்த கேசரியை தங்களுடைய வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ரீட்டா கிளி புறா வீட்டு வழியா பறந்து போச்சு. இங்க பாரு ரீட்டா, இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் பறந்து போக கூடாது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஆமா, உனக்கும் எனக்கும் என்ன சண்டை? நான் எதுக்காக இந்த வழியா பறந்து போக கூடாது? நீ சோனா குருவி கூட சேர்ந்து என்னை பத்தி எப்படியெல்லாம் கேவலமா பேசுனன்னு எனக்கு தெரியும்.
மரியாதையா போயிடு, இல்லன்னா அடி வாங்கிக்கிட்டு தான் போவ. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு சோனா குருவி அங்க வந்துச்சு. நண்பர்களே, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த சண்டை வரத்துக்கு காரணமே நீதான். நீயும் ரீட்டாவும் சேர்ந்து என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட கோரிக்காக சொல்லிடுச்சு. சோனா, என்ன பத்தியும் நீ கோரி கிட்ட கேவலமா தான் பேசியிருக்க. நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. விருந்துன்னு நீ கூப்பிட்டதால தானே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்ல நானா வந்து உங்ககிட்ட விருந்து வைன்னு கேட்டனா? போய், நீங்க சொல்றது எல்லாமே போய். அந்த கோரி அக்கா கிட்ட நான் உங்களை பத்தி எதுவுமே பேசல. உங்ககிட்ட இந்த மாதிரி போய் சொல்லி உங்க 2 பேரையும் என்னோட வீட்டுக்கு வர விடாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே காலனும் கோரி அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டப்பா நிறைய இருந்த கேசரிய வாங்கிட்டு போனாங்க. அப்ப நீ எங்களை பத்தி கோரிக்கிட்ட எதுவுமே சொல்லலையா? புறான்னா ரீட்டா, நீங்க 2 பேரும் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? உங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா கூட நான் உங்க முகத்துக்கு நேரா தான் பேசுவேனே தவிர பின்னால பேசி எனக்கு பழக்கம் இல்லை. காலுஜி, இதுக்கப்புறம் சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரையும் ஒன்னாவே பார்க்க முடியாது. ரொம்ப நாள் ஒன்னா பழகிக்கிட்டு இருந்த இவங்க 3 பேரையும் ஒரே நாள்ல சண்டை போட வச்சுட்டேன். பிறகு நண்பர்கள் 3 பேரும் சத்தம் போடாம கோரிக்காகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கத பார்த்த கோரிக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. ஆமா, வந்து நீங்க 3 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு சோனா குருவி வீட்டுல விருந்து வச்சிருக்கோம். அதுக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். இப்படி சொன்ன புறா அப்புறம் ரீட்டா கிளி, சோனா குருவி எல்லாரும் சேர்ந்து கோரிக்காகத்தை அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஐயையோ, பொய் சொல்லி கேசரி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த தண்டனையை நம்ம உடம்பு தாங்காது. இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிடுச்சு. சோனா, என்ன மன்னிச்சிடு. கோரிக்காகத்தோட பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான். சோனா, நான் கூட அவசரப்பட்டுட்டேன். இனிமே யாரு உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் சத்தியமா நம்ப மாட்டேன். இங்க பாருங்க நண்பர்களே, நண்பர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நேரா பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சிருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 2 பேரும் சுயநலம் உள்ளவங்களாகவும் ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்களாகவும் இருந்தாங்க. இந்த உலகத்துல உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால மத்த பறவைகள் கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கும் அக்கம் பக்கத்துல பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் எத்தனை இருந்துச்சோ அந்த மரங்கள் எல்லாமே நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மரத்துல உள்ள பழங்களை எல்லாம் மத்த பறவைகள் சாப்பிட இவங்க அனுமதிக்கிறதே இல்ல. ஒரு நாள் ரோனிக்குயில் வந்து ஒரு மரத்துல உட்காந்து அங்க இருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. ஏய் ரோனி, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா பத்தாது, தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த மரம் எங்களோட மரம். எங்களை தவிர இந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. கோரி, ஏன் இப்படி இருக்கீங்க? எந்த மரத்துல பழங்கள் பழுத்தாலும் உடனே அந்த மரத்தை எங்களோட மரம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க இப்படி எல்லா மரத்தையும் உங்களோட மரம்னு சொன்னீங்கன்னா மத்த பறவைகள் எல்லாம் எங்கதான் போறது? ஆமா, எல்லா மரமும் உங்க மரம் சொல்றீங்களே, இந்த மரத்துல என்ன உங்க பேரா எழுதி இருக்கு? ஓஹோ, நாங்க சொன்னா உனக்கு பத்தாதா? இந்த மரத்துல எங்களோட பேரை வேற எழுதி வைக்கணுமா? கவலைப்படாத, நாளையில இருந்து எல்லா மரத்துலயும் எங்களோட பேரை எழுதிடுறோம். நீ இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பு. வேற வழி இல்லாத ரோனி குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. வர போற பறவைகள் எல்லார்கிட்டயும் இது எங்க மரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பேசாம ரோனி குருவி சொன்ன மாதிரி எல்லா மரத்துலயும் இது எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு எழுதி வச்சுட்டா தினமும் இப்படி எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி யோசிச்ச கோரிக்காகவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நிறைய பறவைங்க நம்ம மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட வராங்க. அவங்க எல்லாருக்கும் இது எங்களோட மரம், இந்த பழங்களை நீங்க சாப்பிட கூடாதுன்னு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால எல்லாரும் சாப்பிட அனுமதி கொடுக்க போறியா? அப்படி இல்ல காலேஜி, இந்த மரம் காலு கோரிக்கு சொந்தமானதுன்னு நாம ஒரு போர்டுல எழுதி வச்சுட்டா வர்ற பறவைகள் அந்த போர்டை பார்த்துட்டு அவங்களே சாப்பிடாம போயிடுவாங்க. எப்படி என்னோட ஐடியா? ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. நான் இப்பவே போய் இந்த மாதிரி போர்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு வரேன்.
இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வெளியில பறந்து போச்சு. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காகவும் கோரி சொன்ன மாதிரியே நிறைய போர்டுகளை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு திரும்பி வந்துச்சு. இப்படி எடுத்துட்டு வந்த போர்டுகளை காலுக்காகவும் கோரிக்காகவும் சேர்ந்து அந்த காட்டுல எத்தனை மரங்கள்ல பழங்கள் காய்ச்சி இருக்கோ அத்தனை மரங்கள் கிட்டையும் அந்த போர்டை வச்சாங்க. மறுநாள் புறா, ரீட்டா கிளி, சோனா குருவி இவங்க எல்லாரும் பழங்களை சாப்பிடறதுக்காக கொய்யா மரத்துக்கு வந்தாங்க. என்ன இது? இந்த மரம் காலுகோரிக்கு சொந்தமானதுன்னு எழுதியிருக்கு. அது எப்படி? இந்த காட்டுல உள்ள எல்லா மரம் ஒரு பறவைக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும்? இந்த மரம் காகங்களுக்கு மட்டும் சொந்தம்னா பிறகு நாம எல்லாம் எதை சாப்பிடுறது? இந்த நேரத்துல கோரிக்காகவும் அங்க வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த மரம் மட்டும் இல்ல, எந்தெந்த மரத்துக்கிட்ட இந்த மாதிரி போர்டு இருக்கோ எல்லாமே எங்களோட மரம் தான். அந்த மரத்துல இருந்து யாரும் பழங்களை சாப்பிடக்கூடாது. கோரியக்கா, இந்த மாதிரி நீங்க போர்டு எழுதி வச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் எங்க போறது? எங்கேயாவது போங்க, எதையாவது சாப்பிடுங்க. ஏன் இந்த உலகத்துல ஒரே ஒரு காடு தான் இருக்கா? இந்த காட்டை விட்டா வேற காடே இல்லையா? இப்படி கேட்ட கோரிக்காவும் பிறகு அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் எல்லா பறவைகளும் ஒரு மரத்தடியில ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நாம இந்த காட்டுல இருந்தோம்னா பட்னி கிடந்துதான் சாகணும். இல்லன்னா தினமும் இந்த காகங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நாம இத்தனை பேர் இருக்கோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த காகங்களை ஒரு நாள் வளைச்சு வச்சு அடி அடின்னு அடிச்சு அவங்கள இந்த காட்டை விட்டே விரட்டிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை, நான் சொல்றதை கேளுங்க. இந்த காட்டுல உள்ள மரங்கள்ல ஒரு சீசன்ல மட்டும்தான் பழங்கள் நமக்கு கிடைக்குது. மத்த நாட்கள்ல காஞ்ச தானியங்கள் மட்டும்தான் கிடைக்கும். சில மாதங்கள்ல காஞ்ச தானியங்கள் கிடைக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. சோனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அடுத்து நாம என்ன செய்யறது அத சொல்லு. நம்ம காட்டுல ஓடிக்கிட்டு இருக்க நதி கடல்ல கலக்குற இடத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல எல்லா சீசன்லயும் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்கு. நான் சின்ன வயசுல ஒரு தடவை எங்க அம்மா கூட அங்க போயிருக்கேன். இப்பயும் நம்ம எல்லாரும் அங்க போயிடுவோம். அது நம்ம காடை விட 10 மடங்கு பெரிய காடு. தானியங்கள், பழங்கள், தண்ணீர் இப்படி எதுக்குமே அங்க பஞ்சம் இருக்காது. இவ்வளவு அருமையான காடு அங்க இருக்கிறப்ப நாம ஏன் இந்த காகங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? ஆமா, இதுதான் நல்ல முடிவு. நாம எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி சோனா குருவி சொன்ன காட்டுக்கே போயிடுவோம். நாம எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த காகங்களை கேள்வி கேட்கவே ஆள் இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவாங்க. இங்க பாரு ரீட்டா, நாம என்ன செய்யணுமோ அத பத்தி மட்டும் நினைப்போம். மத்தவங்கள பத்தி நினைக்க வேண்டாம். அவங்கள பத்தி நினைக்க கடவுள் இருக்காரு. சோனா குருவி பேச்சு கேட்ட எல்லா பறவைகளும் அந்த காட்டுக்கு போகலான்னு ஒரு மனதா முடிவு பண்ணிட்டாங்க. பியூட்டி, உனக்கு தேவையான பொருட்களை சீக்கிரமா எடுத்து வை. நம்ம நாளைக்கு காலையில வேற ஒரு காட்டுக்கு போறோம். அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? எனக்கு என்னவோ அந்த காட்டுக்கு வரவே பிடிக்கல. எனக்கு இந்த காடு தான் பிடிச்சிருக்கு. பியூட்டி, நம்மள மாதிரி பறவைகளுக்கு எந்த காடும் சொந்தம் கிடையாது. இருக்க இடமும் உண்ண உணவும் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் நாம மாறி மாறி போய்கிட்டே இருக்கணும். எல்லா பறவைகளும் தங்களுடைய வீட்டுல அவங்களுக்கு தேவையான ஜாமான்களை எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காகங்களை தவிர அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அந்த காட்டை விட்டுட்டு வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போற பறவைகளோட மனசுல இந்த காட்டை விட்டுட்டு போற சோகம் அடி மனசுல இருந்தாலும் புதுசா அவங்க போற காடு எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அதிகமா இருந்தது. இவங்க எல்லாம் இப்படி பறந்து போறத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலுஜி, இந்த காடு இனிமே முழுக்க முழுக்க நமக்கு மட்டும்தான் சொந்தம். இங்க நம்மள கேள்வி கேட்க யாருமே கிடையாது. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அந்த காட்டை ரொம்ப சந்தோஷமா சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. நினைச்ச இடத்துல உட்கார்ந்தாங்க. நினைச்ச மரத்துல பழங்களை சாப்பிட்டாங்க. இப்ப அவங்க கூட போட்டி போட அந்த காட்டுல எந்த பறவையுமே இல்ல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பறந்து போன எல்லா பறவைகளும் அவங்க போக நினைச்ச காட்டுக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடம் ரொம்பவும் பசுமையா இருந்தது. வயல்வெளிகள் ரொம்பவும் அழகா காட்சி அளிச்சது. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லா பறவைகளும் ரொம்பவும் சந்தோஷமானாங்க. நண்பர்களே, நம்ம எல்லாரும் இந்த காட்டுல அவங்கவுங்க விருப்பப்பட்ட இடத்துல தங்களுடைய வீடை கட்டிக்கலாம். ஆமா, இங்க
நம்மள கேள்வி கேட்க காலுக்காகவும் கோரிக்காகவும் கிடையாது. அதனால நாம யார்கிட்டயும் சண்டை போட வேண்டிய அவசியமும் இருக்காது. நாம எல்லாம் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இந்த காட்டுல ரொம்பவும் மகிழ்ச்சியா வாழலாம். கோரி, இப்படி யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா இருக்கிறது எனக்கு என்னவோ பயமா இருக்கு. காலுஜி, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை வீணாக்காம நாம நல்லா என்ஜாய் பண்ணணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. பிறகு அந்த காட்டுல இருந்த மரங்கள்ல பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அந்த காட்டுல இப்ப குளிர்காலம் ஆரம்பமாகி இருந்தது. அதே சமயத்துல தூரமா இருந்த ஒரு காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தால அந்த காட்டுல இருந்த கழுகுகள் வெப்பமான காட்டை தேடி இந்த பக்கம் பறந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி வந்த அந்த கழுகுகள் காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழற காட்டை பார்த்துட்டு அங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த காடு நாம வாழ்றதுக்கு ஏத்த காடுன்னு நினைக்கிறேன். ரொம்பவும் அமைதியா இருக்கு. ஆமா, பொதுவா காடுனாலே பறவைகளோட சத்தம் நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த காட்டுல பறவைகள் அதிகமாக இல்லாததால சத்தமும் குறைவா இருக்கு. சரி சரி, சமையல ஆரம்பிங்க. ரொம்ப தூரம் பறந்து வந்ததால பசி அதிகமாயிருக்கு. ஆண் கழுகு இப்படி சொன்னதால பிறகு கழுகக்கா சமையல் வேலைய ஆரம்பிச்சது. அண்ணா, அடுப்ப பத்த வைக்க காஞ்ச மரக்குச்சிகள் வேணும். நீங்க போய் கொஞ்சம் மரக்குச்சிகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. இப்படி போன அந்த கழுகு தேடி பார்த்தப்ப மரக்குச்சிகள் கிடைக்கல. காலுக்காகவும் கோரிக்காகவும் நட்டு வச்ச போர்டு தான் இருந்தது. மரக்குச்சிகளை தேடிக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரமாகும். பேசாம இந்த போர்டுகளை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்படி நினைச்ச அந்த கழுகு அந்த போர்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு. பிறகு கழுகாக்கா அந்த போர்டுகளை எல்லாம் பத்த வச்சு தங்களுக்கு தேவையான உணவை சமைக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல மரங்கள்ல மீறி மிச்சம் இருக்கிற பழங்களை சாப்பிடறதுக்காக வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க வச்ச போர்டு இல்லாத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே பறந்து போய் மற்ற மரங்களை பார்க்க அந்த மரத்துலயும் இவங்க வச்ச போர்டு இல்ல. காலுஜி, நம்ம வச்ச போர்டை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. கோரி, நம்ம போர்டை எடுத்துக்கிட்டு போனவங்க ரொம்ப தூரம் போய் இருக்க முடியாது. சீக்கிரமா அவங்க இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள கண்டுபிடிப்போம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் போர்டை திருடிட்டு போனவங்கள தேட ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் கழுகுகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த காகங்கள் 2 பேரும் அங்க போனாங்க. இப்படி போன கோரிக்காகவும் தங்களோட போர்டை அடுப்புக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கத பாத்துடுச்சு. காலுஜி, இங்க பாருங்க, நம்மளோட போர்டை வச்சு அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காலுக்காகத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. முட்டாள் கழுகுகளே, அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற மரக்குச்சிகளே கிடைக்கலையா? எங்களோட போர்டு தான் கிடைச்சுதா? திடீர்னு காலுக்காக இப்படி பேசின உடனே கழுகுகளுக்கு எதுவுமே புரியல. மௌனமா இருந்தாங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? நீங்க எல்லாம் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அண்ணா, அந்த காகம் நாம யாருன்னு கேக்குது இல்ல, நீ போய் அதோட காதுல நம்ம யாருன்னு சொல்லிட்டு வா. உடனே தாவி குதிச்சு காலு பக்கத்துல போன அந்த கழுகு காலுக்காகத்தை ஓங்கி ஒரு அறை விட்டுது. அரை வாங்கின காலுக்காகவும் குட்டிக்கான அடிச்சுக்கிட்டு தூரமா போய் விழுந்தது. நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காகவும் பயத்தோட பாத்துக்கிட்டே இருந்தது. அண்ணா, ஒரு காகத்துக்கிட்ட மட்டும் சொன்னா எப்படி? இந்த காகத்துக்கும் நம்ம யாருன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, வேண்டாம், எனக்கு தனியா சொல்ல வேண்டாம். நீங்க காலேஜ் கிட்ட சொன்னப்பவே நானும் காதுல வாங்கிட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியும். அப்படியா? எங்க உன் வாயால ஒரு தடவை நாங்க யாருன்னு சொல்லு. நீங்க 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 எங்களோட முதலாளிங்க. நாங்க உங்களோட வேலைக்காரங்க. இதுக்கப்புறம் அந்த கழுகுகள் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் தங்களோட வீட்டுல வேலைக்காரங்களா வச்சுக்கிட்டாங்க. சமைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, மார்க்கெட்டுக்கு போறது, காய்கறி வாங்குறது, இப்படி எல்லா வேலையும் காலுக்காகவும் கோரிக்காகவும் தான் பார்த்தாங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக கூண்டுல அடைச்சு வச்சிருவாங்க. அழுஜி, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவும் போர் அடிக்குது. அழுகையா வருது. என்ன பண்றது கோரி? நமக்கும் 4 நண்பர்கள் இருந்திருந்தா இந்த சமயத்துல அவங்க உதவி பண்ணுவாங்க. ஆனா நாம எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு இந்த காட்டை விட்டே அனுப்பிட்டோம்.